ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 886வது நாமாவளியாக ஓம் சுலபாய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி எளிதில் யாவராலும் அடைய தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதனால் இறைவன் எல்லாராலும் எளிதில் அடையப்படுபவராக இருக்கார். அவரை நினைத்தால் அவர் அனுக்கிரகம் பண்ணுவார். அந்த இறை வழிபாடு செய்தால் அதுக்கான பலனை கொடுப்பார். அப்போ அதற்கான பாக்கியம் இறைவன் அருளால் தான் நமக்கே கிடைக்கணும். ஏன்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு அடியார்கள் சொல்கிறார். அப்போ இறைவனுடைய அருள் வேண்டும்னாலும் அவருடைய அனுக்கிரகம் நமக்கு வேண்டும். அந்த அனுக்கிரகம் இருந்தால் தான் இந்த ஜீவாத்மா உயர்கதி அடைய முடியும். இல்லைன்னா திருப்பி திருப்பி ஜனனம் எடுத்து பல துன்பங்கள்லேயே உழன்றுருக்கும் இந்த ஆத்மா. அதனால தான் திருப்பொருள் அழகாக கேட்பார். கொடியேனை கலக்கமாகவே மலக்குடிலே மிகு பிணிக்குளாகி தவிக்காமலே உனை கவிக்குளாய் சொல்லி கடை தேரவே செய்யும் ஒரு வாழ்வே. கதிக்கு நாதன்னி உனை தேடியே புகழ் உரைக்கும் நாயேனை அருட்பார்வையாகவே கழற்குளாகவே சிறப்பானதாய் அருள் தர வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ இறை அருள் இருந்தால்தான் நமக்கு எல்லா பாக்கியங்களும் இந்த ஜீவாத்மாவுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட இந்த ஜீவன் அந்த பரம்பொருளை நாடணும் அப்படின்னா அதற்கு அவர் சுலபமாக இருக்கார், எளிதாக இருக்காராம். அபிராமி பட்டர் அம்பாலை வர்ணிக்கும் போது சொல்கிறார், பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டின் தன் அழியே அப்படின்வார். அப்படி இறைவனை நம்ம அடையணும், இறை அருள் பெறணும் அப்படின்னு நம்ம விரும்பினா இறையருள் நம்மளை நோக்கி வெளிப்படும். நம்மக்கிட்ட அந்த இறை சக்தி வெளிப்படுமா. வள்ளுவ பெருந்தகை சொல்லும்பொழுது சொல்லுவார், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படின்வார். அந்த எதைக்குனாலும் பிராய்ச்சித்தம் இருக்குது. ஆனால் அந்த நன்றி மறக்கிறதுக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது. அதை உணர்த்துறதுக்காக தான் கந்தபுராணமே வந்தது. அந்த நன்றி மறந்த தேவர்கள் சிவன் நிந்தனை பண்ண இடத்துல கலந்துன்றதால் சூரபத்மகிட்ட அடிமையாக இருந்தான். அப்போ சூரபத்மன் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கு காரணம் சிவபெருமான். சிவகுமாரன் வந்து சொல்லும் பொழுது கேட்கலை, அந்த ஆணவம் இருந்தது. அப்போ அந்த நன்றி மறந்ததால் சுவாமி யுத்தத்துக்கு போனார். அப்பையும் வீரபாகுவ தூது அனுப்பிச்சார். கேட்கலன்னதுக்கப்புறம் தான் யுத்தத்துக்கு போகிறார். அப்படி யுத்தத்துக்கு போயும் அவனுடைய ஆற்றலெல்லாம் வெளிப்படுத்த வைத்து கடைசியாக இன்று போய் நாளை வான்னு சொல்கிறார். அடுத்த நாள் வந்து கொன்னுள்ள அவனை. அந்த நன்றி மறந்து இருந்தாலும் பேர் நன்றி மறந்ததுக்கு தீர்வே கிடையாதுனாலும் முருகப்பெருமான் அவனுக்கும் கருணை புரிந்து சேவல் மயிலுமாக தடுத்தாட்கொண்டார். அப்போ சுவாமி எப்பேற்பட்டவர்னா கருணையே வடிவமானவர். அவரை நம்ம வழிபாடு பண்ணால் அவர் நமக்கு சுலபமாக வந்து அனுக்கிரகம் பண்ணுவார். பழனி திருப்புகழில் வர்ணிப்பார், துரிதமிடு நிறுதற்போற சூறைக்கார பெருமாளே தொழுது வழிபடும் அடியர் காவற்கார பெருமாளே அப்படின்வார். அப்படி இறைவனை வழிபாடு பண்ணால் ஒரு காவலாக இருந்து நம்மளை எல்லாம் வழி நடத்தி நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பவர். கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார், நீல சிகண்டில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் அப்படின்வார். அம்பாலோடு வந்து காட்சி கொடுத்து நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாராம். இந்த பூமியில் என்ன தேவையோ அதெல்லாம் வள்ளி நாயகியினுடைய அனுக்கிரகத்தால் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த வள்ளி நாயகியோடு வந்து எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வள்ளலாக குமார பரமேஸ்வரன் இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி எளிதில் யாவராலும் அடைய தகுந்தவராக குமார பரமேஸ்வரன் வர்ணிக்கிறது. ஓம் சுலபாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.